வணக்கம். போன வாரம் தான் சொல்லி முடித்தேன். ஆனால் திரும்பவும் ட்ரெய்லரே பார்க்காம எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுதான் எலெக்ஷன். உரியடி விஜயகுமார் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சேத்துமான் படத்துடைய டேரக்டர் தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைட்டிலை வச்சு இன்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்கும், அதில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிற படமாக இருக்குங்கிற மாதிரி தான் நினச்சேன். அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க படத்தில். அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அண்ட் அகைன் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். எலெக்ஷன் 2016 ஒரு இன்சிடென்ட்டோட கதை டக்குன்னு ஓப்பன் ஆகி அது ஒரு ஷார்ட் காமிச்சிட்டு கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. 2006 வேலூரில் இந்த கதை ஆரம்பமாகுது. அங்கே ஒரு கட்சியோடைய விசுவாசமான தொண்டராக இருக்கார் ஜார்ஜ் மரியம். கட்சிக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஆள், ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால, நல்லவருங்கிற பேர் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. கட்சியினால் அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அவர் அந்த ஆதாயத்தெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப வெள்ளந்தியான மனுஷனாகவே இருக்கார். இவருடைய பையன் தான் விஜயகுமார். அந்த ஊரில் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று வருது. அந்த தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு, ஆதரவு, பிரச்சாரம் இதையெல்லாம் வச்சு சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பமாகுது. அவ்வளவு நாட்களும் தேர்தல், பிரச்சாரம், இந்த அரசியல் இதில் எதுனா கொஞ்சம் தள்ளியே இருந்த விஜயகுமார் ஒரு கடத்தில் நானும் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்துச்சு, எதனால் அவர் அந்த முடிவை எடுத்தார், இந்த ப்ராசஸில் அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன, அவரால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் எலெக்ஷன். விஜயகுமார் நடிப்பில் உரியடி பார்ட் 4 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கதைக்களமும் சரி, அவருடைய கேரக்டருடைய தன்மையும் சரி, அந்த உரியடி யூனிவர்ஸோடைய நீட்சியாகவே இருக்குது. விஜயகுமார் ஆக்ஷன் காட்சிகளை ஒரு இன்டென்சிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அவரால் ஒரு சீனை ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்ச ஒரு டேரக்டர் கிட்ட அவர் நடிக்கும்போது இன்னும் கூட அவருடைய நடிப்பு ஷைன் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அடுத்த படத்துலையாவது அவர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரை தேர்ந்தெடுப்பார்னு நம்புவோமாக. பட் இந்த படத்தில் நம்மளை நடிப்பில் இம்ப்ரெஸ் பண்ணுறது பாவல் நவகீதன். ஹீரோடைய மாமா கேரக்டர் நடிச்சிருக்காரு. சின்சியராக அரசியல் உழைச்சி எப்படியாவது நம்மளுக்குன்னு ஒரு பேர் வாங்கினோன்னு படம் ஃபுல்லாக இவர் படுற பாட்டை பார்க்கும்போது ரொம்ப பாவமாகவே இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் மாதிரியே நிஜத்திலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விசுவாசமான அடிமட்ட தொண்டர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸாக அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவர் கண்ணில் காட்டுற அந்த கில்ட், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் தியேட்ரிக்கலாக ஃபீல் ஆனாலுமே கூட ரொம்ப நல்ல போர்ட்ரேயல். அயோத்தி படம் மூலமாக ஃபேமஸ் ஆன பிரீத்தி அஸ்ரானி தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை, அவங்க கேரக்டருக்கும் பெரிய ஸ்கோப் இல்லை. ஆனால் முக்கியமான ரோலில் திலீபன், தியாகுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற குலோத்துங்க உதயகுமார், அவர் பையனாக நடிச்சிருக்கிற ராஜீவ் ஆனந்தன், இவங்க கூடவே வர படம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக வர இன்னும் சில கேரக்டர்ஸ் அண்ட் திலீபனுடைய அப்பாவை நடிச்சிருக்கவர், இந்த நெகட்டிவ் ரோல்ஸில் இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்கான போர்ட்ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் மரியம் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் நடிப்பில் இருக்கிற குறை அவருடைய இன்னசென்ஸ்னால அவ்வளோ பெருசாக தெரியல. மகேந்திரன் ஜெயராஜோடைய சினிமாகிராஃபி படத்துடைய ராவான நேச்சரை, அந்த எசன்ஸ் குறையாமல் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வருது. கோவிந்த் வசந்தாவுடைய பாடல்கள், பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் சேட்லி இந்த படத்தில் கொஞ்சம் ரெப்படேட்டிவாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் உரியடி மாதிரியே ஒரு ஹோட்டலில் ஒரு தாபாவில் நடக்கிற மாதிரி ஒரு சண்டை காட்சி இருக்குது. அதுக்குன்னு உரியடியில் வரா மாதிரியே ஒரு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காரு. வை உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து தேர்தல்னு கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற அரசியல், அதில் இன்வால்வ் ஆகிற அடிமட்ட தொண்டர்கள், அதை சார்ந்தே அவங்களுடைய வாழ்க்கை போகிற விதம், அது அவங்கள வாழ்க்கையை பாதிக்கிற விதம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அரசியலே கௌரவமாக தொழிலாக மட்டுமே பார்த்து இந்த விசுவாசமான ஆட்களுடைய உழைப்பை மட்டுமே உறிஞ்சிற, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஆட்கள் ஒரு பக்கம்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிசையை கையில் எடுத்திருக்காரு இயக்குனர் தமிழ். அண்ட் இதில் இந்த சாதிய பாகுபாடு, அந்த ஏற்றத்தாழ்வு மேட்டரையும் அவர் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை இன்னும் கூட டீட்டெயில்டாக அழுத்தமாக அவரால் பதிவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற கதை, அவர் சொல்ல விரும்பின கதையோடைய நீளம் கம்மியாக இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரும்பாலான காட்சிகள் பெருசாக ஒர்க் ஆகலை. ஓப்பனிங்லேயே அதிரடியான ஒரு சம்பவத்தை காட்டிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் படம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் முதல் 30 நிமிஷம் தேவையே இல்லாமல் 2 லவ் சாங் வருது, ஹீரோடைய லவ் ட்ராக்லாம் வருது. அது எதுக்குன்னே தெரியல. அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கனெக்ட் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில், பிக்கர் பிக்சரில். பட் ஸ்டில் இந்த பாட்டு, ரொமான்டிக் ட்ராக்லாம் இல்லாமையே அந்த விஷயத்தை வேறு மாதிரி பண்ணியிருக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காட்சிகள் ஃபில்லர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வசனமாக பேசி தள்ளுறாங்க. ஒன்ஸ் ஹீரோ எலெக்ஷனில் நிற்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஓட் கவுண்டிங் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா படமாக்கப்பட்டிருந்தது. படம் முழுக்க ஹீரோட வாய்ஸ் ஓவர் அங்கங்கே வந்து புதுசாக ஏதோ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகுது. கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. என் செகண்ட் ஹாஃபில் கூட திடீர்னு அவரோட வாய்ஸ் ஓவர் வருது. இவதான் என்னுடைய ஒன்று விட சித்தப்பா, இவ்வளோ நாள் துபாய் தலைமறைவாக இருந்தாருன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு. இந்த வாய்ஸ் ஓவர்ஸ், இந்த கேரக்டர்ஸோட அறிமுகம் எங்கேயுமே ஆர்கானிக்காக ஃபீல் ஆகவே இல்லை. எடிட்டில் பார்த்துட்டு ஒரு ஆஃப்டர் தாட்டாக அதை டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்களோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வீக்கான பர்ஃபார்மன்ஸஸ்னால எமோஷனலாகவும் பெரிய கனெக்ட் இல்லாமல் தான் கதை நகருது. பிரீத்தி அஸ்ரானி கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு போக்கு காட்டிட்டு நம்மளை ஏமாத்திடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவலாக கதைன்னு ஒன்று ஆரம்பமாகுது. ஹீரோவுக்கு ஸ்டேக் என்ன, இவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக ஜார்ஜ் மரியம் பேசுகிற அந்த ஒரு மொமெண்ட், விஜயகுமாரோட அந்த எமோஷனல் அவுட் பஸ்ட் சீன், பாவல் நவகீதன் கேரக்டருடைய டிராவல்னு விஷயங்கள் ஹெவியாக அழுத்தமாகவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த 1-2 ஹெவியான சினாரியோஸ் தான் இந்த படத்தையே
காப்பாத்துதுன்னு கூட சொல்லலாம். இந்த போர்ஷன்ஸ் ரொம்ப ரியலா ஒவ்வொரு கட்சியிலையும் அடிமட்ட தொண்டனுடைய நிலைமையை சொல்ற விதமா ஹார்ட் ஹிட்டிங்காவே இருக்கு. பட் அகைன் இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கதை பர்சனல் ரிவெஞ்ச் மோடுக்கு மாறும்போது அவ்வளவு நேரம் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ண அந்த பிக்கர் பர்பஸ் அப்படிங்கிறது காணாம போகுது. சொல்லி வச்ச மாதிரியே ஒரு மரணம், அவ்வளவு நேரம் தந்திரமா புத்திசாலித்தனமா யோசிச்ச ஒரு நெகட்டிவ் கேரக்டர் திடீர்னு முட்டாள்தனமா யோசிக்கிறதுன்னு கதைக்கு வாக்கா கன்வீனியன்ட்டாவே ரைட்டிங் இருக்கு. மொத்தத்தில் இந்த எலெக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலம் இருந்துமே கூட அதை ஃபுல்லா யூஸ் பண்ணாத குட் ஹேவ் பீன் பெட்டர் ஜோன்ல இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் டிராமா திரைப்படமாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொறுமையை மெயின்டைன் பண்ணீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்ட்லி உங்களை என்கேஜ் பண்ணும். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலுமே கூட படத்துடைய அதீதமான வன்முறை, ரத்தம் இதெல்லாம் கண்டிப்பா குழந்தைகளுக்கானது கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி சாக்கிரதை.